ஃபினான்ஸ் வித்யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படிங்கிற பதட்டம் எல்லாருக்குமே இருக்கு. நிறைய சோகமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுல முழுக்க முழுக்க நான் சொல்ல போறது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ண போற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அண்ட் நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வார் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கறதே வந்து டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்தரா வந்து இந்த மேட்டர் இன்னும் எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மத்த எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான விஷயமா இருக்கு. அதனால இது வரைக்கும் உங்ககிட்ட டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க இமிடியட்டா உங்களுடைய ஃபேமிலியுடைய ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடா நிறைய தகவல்கள் வேணும், பர்சனலா ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூடோட ரேட் வந்து $82 மேல போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ $82 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரெண்ட் க்ரூட் வந்து கூடிய சீக்கிரமே $100 போகுமா அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒரு கப்பல் வந்துச்சுன்னா கண்டிப்பா அடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் சவுதி அராம்கோல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அவங்க அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அந்த ஹார்மோஸ் வழியா வந்து போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. பட் இவருடைய பாதுகாப்புக்கு நாங்க என்ன உத்தரவாதம் கொடுக்கறது, நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரிதான் மற்ற நாடுகள் இருக்கு. ஏன்னா பெரிய அளவுல நம்ம வந்து ஒரு ஷிப்ல எண்ணெயை ஏத்திட்டு வரும்பொழுது பல மில்லியன் டாலர் அது அந்த அளவுக்கு ஏத்திட்டு வரும்போது டக்குன்னு ஒரு ஏவுகணையை விட்டு அடிச்சாங்க, ஒரு மிசைல் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா மொத்தமும் க்ளோஸ் ஆயிடும். அப்போ வந்து ட்ரம்ப் சொன்னாரு, நீங்க தான் சொன்னீங்களே எங்க சார் பாதுகாப்பு கொடுக்க அப்படின்னு போயிட்டு கேட்க முடியாது. அதனால ஒரு பெரிய டென்ஷன் அதுல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து எக்கச்சக்கமா விலை ஏறிட்டே போகுது. $100 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போச்சு அப்படின்னா இந்தியாவில் அது மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா, இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த மேட்டர் என்னன்னா, இந்தியாவுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் $13.2 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிடிபிக்கு நம்ம பார்க்கும்போது 1.3% தான் இருக்கு. இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தா கோல்டு பிரைஸ் வந்து எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியுது. அப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி கோல்டுல ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்க முடியுமா, ஒரு ரேலி வருமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 5 வருடங்கள்ல ஒரு அவுன்ஸ் கோல்டு விலை வந்து $10,000 கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த $10,000 வந்து 5 வருஷம். ஆனா கூடிய சீக்கிரமே $6,500 மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரண்ட் ரேட் என்னன்னா $5,167 அந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டுங்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்தியாவை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு $92 மேல போயிடுச்சு. ஸோ இதுவும் கூடிய சீக்கிரமே சதம் போட்டணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லா ஃபேக்டரும் சேர்ந்து இந்தியாவை கடுமையா இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அப்படி அதிக விலை கொடுத்து வாங்கும் பொழுது நாம ஃபாரின்ல இருந்து அந்த இன்ஃபிளேஷன் அப்படியே இம்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன ஆகும், நெக்ஸ்ட் மற்ற செக்டார் எல்லாத்துக்குமே பாஸ் ஆகும். உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும் பொழுதும் அந்த இன்ஃபிளேஷன் அதுல ஆட் ஆகும். நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோம். இது ஒரு பிரச்சனை. அடுத்தது கோல்டு பிரைஸ் வந்து ஜெஃப்ரிஸ் ஒரு ரேட் சொல்றாங்களா, $10,000 கிட்ட போகும் ஒரு அவுன்ஸ் அடுத்த 5 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. குளோபல் மார்க்கெட்ல கோல்டுடைய பிரைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்தியாக்குள்ள அது இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படின்னா, இந்தியால ஏற்கனவே இன்ஃபிளேஷன் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ருபி வந்து கடுமையா டிப்ரிஷியேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு $92 ரேஞ்சில அமெரிக்க டாலர் நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இருக்குல்ல. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் அதுல வந்து ஒரு டாப் லேயர் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகுறதுனால என்ன ஆகும், கோல்ட இன்னும் அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அதனால கல்யாணத்துக்கெல்லாம் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பயே நீங்க வாங்கி வைக்கிறது நல்லது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏற்கனவே ஒரு பீக்குக்கு போச்சு இல்ல, அந்த பீக்கை டச் பண்ணுவான் அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நிறைய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ நீங்க இப்போ கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோல்டை வந்து டிஜிட்டல் கோல்டா வாங்க, கோல்டு பீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கோல்டு பீஸை எப்படி சூஸ் பண்ணணும், எந்த கோல்டு ETF வந்து நல்லது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இந்தியாவுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைக்கு வந்திருக்கு. இது நெக்ஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு
நம்ம இந்த இம்போர்ட்டிங் இன்ஃப்ளேஷன் ஆயில வந்து கொண்டு வர்றது இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கட்டமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியன் ரெமிட்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவுட் சைடு இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க அனுப்புற பணமும் கொஞ்சம் அதிகமா கைக்கு வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்குன்னா, லாஸ்ட் இயர் Q3ல $35.1 பில்லியன் இருந்தது. இப்போ $36.9 பில்லியன் உயர்ந்திருக்கு. இது அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஆயில் பிரைஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுறதுனால எந்தெந்த செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகும், எந்தெந்த செக்டாருக்கு வந்து இது பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா அஃபெக்ட் ஆக போற செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் இண்டஸ்ட்ரி கடுமையா இம்பாக்ட் ஆகும். அதற்கான காரணம், ஒட்டுமொத்தமா ஒரு ஏர்லைனுடைய ரன்னிங் காஸ்ட்ல கிட்டத்தட்ட 30 to 40% அவங்க ஃபியூலுக்கே செலவு பண்ணுவாங்க. ஸோ அதிகமான பணம் கொடுத்து அந்த பெட்ரோலிய பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும், எரிபொருளை வாங்க வேண்டியிருக்கும். அதனால பெரிய அளவில் அடி வாங்கும் அவங்களுடைய மார்ஜின். ஏற்கனவே ஏர்லைன் பிசினஸ் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபர்தரா மிகப்பெரிய அடியை அந்த கம்பெனிஸ்க்கு கொடுக்கும். அடுத்தது பெயிண்ட் செக்டார். பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு முக்கிய மூலப்பொருளா இருக்கிறது க்ரூட் ஆயில் டெரிவேட்டிவ்ஸ்ங்கிறதுனால அவங்களுடைய மார்ஜினும் குறையும். ஏன்னா அதிகமான பணத்தை கொடுத்து மூலப்பொருட்களை வாங்க வேண்டியிருக்கும். அதனால பெயிண்ட் செக்டார் அடி வாங்கும். அதுக்கப்புறம் டயர், சேம் விஷயம் தான். பெயிண்ட்டுக்கு அப்ளை ஆகுது, அதே விஷயம் டயருக்கு அப்ளை ஆகும். ஆட்டோ செக்டார் ஏன் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெட்ரோலிய பொருட்களுடைய விலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதை தாண்டி மத்த காம்போனன்ட்ஸ், இப்ப டயர்ல இருந்து மத்த விஷயங்கள் வந்து ஆட்டோ செக்டாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது. அது எல்லாமே க்ரூட் ஆயில்ல இருந்து வரக்கூடியதா இருக்கு. அதனாலயும் ஒரு பிரச்சனை வரும். அடுத்தது கெமிக்கல் செக்டார் அண்ட் ஃபெர்டிலைசர் செக்டர் ஆப்வியஸ்லி மிகப்பெரிய இம்பாக்டை மீட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓஎம்சிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இவங்களுக்கு பெரிய அடி விழும். ஏன் பெரிய அடி விழும்னா, இப்ப ஹெச்பி பெட்ரோலியமோ பாரத் பெட்ரோலியம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, க்ரூட் ஆயில வாங்குறாங்க. அந்த க்ரூட் ஆயில வாங்கி ரிஃபைன் பண்ணி இவங்க செல் பண்றாங்க. ஸோ வாங்குற பிரைஸே ஹையஸ்ட் பிரைஸா இருக்கு, அதிகமான பிரைஸை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அதே பிரைஸை வந்து மக்கள் கிட்ட பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கஷ்டம். ஏன்னா இங்க வந்து இப்போ ரொம்ப நாளாவே அந்த 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை வந்து நம்ம ஊர்ல $101 அந்த ரேஞ்சில் இருக்கா, $100 23 நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற பட்சத்துல அதுக்கு வந்து மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்கட்சிகள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த கம்பெனிஸ் வந்து அந்த மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணி விற்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். அடுத்த குவார்டர்ல ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது எங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஏதாவது சப்சிடி கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் டவுட் தான். அதிகபட்சம் என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, பெட்ரோல் விலையை ஸ்லைட்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அடுத்தது கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ். கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படின்னு வரும்போது நீங்க எலக்ட்ரானிக் செக்டரை எடுத்துக்கலாம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதாவது மக்களுடைய அடிப்படை தேவைகளை தாண்டி எந்தெந்த பொருட்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் காசு இருக்கு இப்ப போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அடிவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆயில் பிரைஸ் அதிகமா இருக்கு, இன்ஃபிளேஷன் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ண போறோம் அதிகமா. அப்படி இம்போர்ட் பண்றதுனால மக்கள் கிட்ட சர்ப்ளஸா பணம் இருக்காது. ஸோ அர்பன் எக்கனாமி, ரூரல் எக்கனாமி ரெண்டுமே வந்து இதனால பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் பொழுது எக்ஸ்ட்ராவா காசு இல்லாதனால புதுசா போயிட்டு ஏதாவது வாங்குவோம், டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் வரமாட்டாங்க. அப்படி வராதனால இந்த செக்டார்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இண்டஸ்ட்ரியல் ரினியூவபிள் செக்டார் கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாசிட்டிவ் செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜுவல்லரி செக்டாருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தெரியுது. ஏன்னா கோல்டு பிரைஸ் ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அடுத்தது கோல்டு கம்பெனிஸ் நல்லா இதுல ப்ராஃபிட் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்பவே போயிட்டு மக்கள் அதிக கோல்டு வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அடுத்தது கொஞ்ச காலத்துக்கு கோல்டு கம்பெனிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது பவர் சம்பந்தப்பட்ட செக்டார், பவர்ஸ் இப்போ என்டிபிசி செக்டார் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாகவே சம்மர் வருது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இருக்கு, பவர் டிமாண்ட் அதிகமாகும். அதனாலயும் அந்த கம்பெனிஸ் நல்லா பண்ணும். அடுத்த கட்டமா இந்த எனர்ஜி யூட்டிலிட்டிஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து க்ரூட் ஆயில் இம்பாக்ட்னாலையும் நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா எதுக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அடிவாங்க போறது நிச்சயம். இப்போ இந்த ஆயில் அப்படின்னு வரும்போது அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அப்ஸ்ட்ரீம், இன்னொன்னு டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ட்ரில்லிங், ப்ரொடக்ஷன், க்ரூடு, கேஸ், சப்ஸ்டாக் இதெல்லாம் வரும். ஸோ இதுக்குள்ள எந்தெந்த கம்பெனிஸ் வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ன, டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிஸ். டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஃபைன் பண்ணுவாங்க, க்ரூட் ஆயில ரிஃபைன் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து பிரைஸ் ரெகுலேஷன் ஒரு பிரச்சனை, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதுதான். அடுத்தது ரிஃபைனிங் மார்ஜின் லோ ஆகும், அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாம் அடிவாகும். அதுக்கப்புறம் இன்புட் காஸ்ட் உடைய ப்ரெஷர் இருக்கிறதுனாலையும் பிரச்சனை இருக்கு. அடுத்தது அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆயில் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $82 ஆகிருக்குது, $100 போகுதுன்னா அவங்க அதே மார்க்கெட் ரேட்டுக்கு விற்க முடியும். அதே மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்க விற்க முடியும். அப்படி விற்கிறதுனால அவங்களுடைய டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் க்ரோத் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஹையர் ரெவன்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பட் இந்த அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ப்ரொடக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகுது, ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன்ல வந்து ஃபெயிலியர் இருக்கு, அந்த மாதிரி
பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கும். அது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ ஆயில் ரிஃபைன் பண்ணி விற்கக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஓசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹெச்பி பெட்ரோலியம், ரிலையன்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து நயாரா பெட்ரோல் விற்கிற கம்பெனி, இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போதோ இல்லை க்ரூட் ஆயில் வர்றதுல பிரச்சனை வரும்போதோ நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் இது யாருக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் யாருக்குன்னா ஓஎன்ஜிசிக்கு இது பாசிட்டிவ், ஆயில் இந்தியா கம்பெனிக்கு இது பாசிட்டிவ், ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிக்கு இது பாசிட்டிவ். ஓஎன்ஜிசி மாதிரியான ஆயில் அண்ட் கேஸை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஹைக்குங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலும் ப்ராக்டிக்கலா இருக்கிற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆஃப்ஷோர் அசட் இருக்குல்ல, இப்போ அரேபியன் சீல இருக்கு, மும்பைல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் வருது அப்படின்னா அது அந்த கம்பெனியுடைய பிசினஸை ஹால்ட் பண்றது, அதாவது ஆயில் ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னா இப்போ ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரூட்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளான்ட்ல இருந்து ஆயிலை எடுத்து அதை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் இல்லை மற்ற நாடுகளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற லாஜிஸ்டிக்ஸ்ல பிரச்சனை வரும். அந்த லாஜிஸ்டிக்ல பிரச்சனை வரும்பொழுது இந்த கம்பெனிஸ்க்கு அது ஒரு த்ரெட்டு. அதாவது இந்த கம்பெனிஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஆயில் பிரைஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அதே மார்க்கெட் விலைக்கு இவங்க விற்க முடியும் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம். அதே நேரத்துல மொத்த முதலுக்கே மோசம் போற மாதிரியான த்ரெட் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுடைய ஒரு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளான்ட்ல திடீர்னு ஒரு பாம்பு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது பெரிய அளவுல அடியா போகும். பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலான விஷயத்தை நீங்க வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 கம்பெனிஸுடைய ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓஎன்ஜிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 3,48,000 மேல மார்க்கெட் கேப் இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 9 and odd அப்படிதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம்னா 26 இருக்கு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அண்டர்வேல்யூட இந்த ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாக்குடைய புக் வேல்யூ வந்து 290 ரூபாய்க்கு மேல இருக்கு. பட் கரண்ட் பிரைஸ் 277 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது க்ளோசிங் பிரைஸ் 277. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் புக் வேல்யூட கம்மியா ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது அந்த அளவுக்கு அண்டர்வேல்யூடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 293. இப்போ அந்த ஹையஸ்ட் பிரைஸுக்கு போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. லோவஸ்ட் பிரைஸ் 205. அடுத்தது இந்த ஸ்டாக்குடைய ஆர்ஓசிஇ 12க்கு மேல இருக்கு, ஆர்ஓஇ 10க்கு மேல இருக்கு, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.48 இருக்கு. ஆர்ஓசி ஆர்ஓஇ ரெண்டுமே வந்து ஆவரேஜா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், சூப்பரா எல்லாம் கிடையாது. 5 இயர் ஆர்ஓஇ பாத்தீங்கன்னா 13க்கு மேல இருக்கு, ஓகேவா. பட் இப்போ இருக்கிற ஆர்ஓஇ 10 அந்த ரேஞ்சில் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.48 இருக்கு. இந்த கம்பெனியோட கடன் 1,76,018 கோடி, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 50,154 கோடி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் வந்து 3,61,489 கோடி. ஸோ டீசெண்டா வந்து டிவிடெண்ட்லாம் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் பிஎஸ்யூ ஸ்டாக்கு. ஸோ என்னதான் வந்து இந்த ஸ்டாக்கு ஒரு ஹையஸ்ட் பிரைஸுக்கு போயிட்டு ஸ்லைட்டா கரெக்டா இருந்தா கூட ஸ்டில் இது அண்டர்வேல்யூடா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த கம்பெனியுடைய பிசினஸ் ஓவர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா வியட்நாம், நார்வே, ஈஜிப்ட், துனிசியா, ஈரான், ஆஸ்திரேலியா இங்க எல்லாமே வந்து இவங்களுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் பிசினஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வந்து நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு தேவையான 70% க்ரூட் ஆயில எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதும் 84% எல்என்ஜி கேஸை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றதும் இந்த கம்பெனி தான். அடுத்து நம்ம பார்க்கறது ஆயில் இந்தியா. ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து அப்பர் அசாம் பேசின்ல பண்றாங்க, அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேசில் பண்றாங்க, துலைஜான் காம்ப்ளெக்ஸ் அசாம்ல பண்றாங்க, அடுத்தது ராஜமுந்திரி ஆந்திர பிரதேசில் பண்றாங்க, அதுக்கப்புறம் ராஜஸ்தான்லயும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பிசினஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரிஃபைனரி பிசினஸ் வந்து 54% மேல இருக்கு, க்ரூட் ஆயில் 30%, நேச்சுரல் கேஸ் 12% இருக்கு, அதுக்கப்புறம் பைப்லைன் டிரான்ஸ்போர்டேஷன் 4% இருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து மிக்ஸ்டு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ரிஃபைனரி பிசினஸ்லயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். ஆயில் இந்தியாவுடைய மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 79,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 13க்கு மேல இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 26 அந்த ரேஞ்சில் இருக்கு, ஆர்ஓசி 12க்கு மேல இருக்கு, ஆர்ஓஇ 13க்கு மேல இருக்கு. ரெண்டுமே டீசெண்டா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 15க்கு கீழே தான் இருக்கு, ஓகேவா. 15க்கு மேல இருந்தா சூப்பர். ரிசர்வ்ஸ் 54,631 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,637 கோடி நெகட்டிவ்ல இருக்கு. டெட் 35,854 கோடி, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.64 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கு. 52 வார ஹையஸ்ட் பிரைஸ் 524, லோவஸ்ட் பிரைஸ் 322, கரண்ட் பிரைஸ் 492 லாஸ்டா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய பேஸ் பாத்தீங்கன்னா காம்பே பேசின் குஜராத்ல இருக்கு, அதுக்கப்புறம் காவேரி பேசின்ல இவங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய பிசினஸ் தான் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன், நேச்சுரல் கேஸ் எல்லாமே பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் வந்து 1,960 கோடி அந்த ரேஞ்சில் இருக்கு. இது சின்ன கம்பெனி. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 26 ரேஞ்சில் இருக்கு, இண்டஸ்ட்ரி பியும் 26 இருக்கு, அண்ட் ஆர்ஓசி
ROC வந்து 12க்கு மேல இருக்கு, ROE 11க்கு மேல இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.06 ஆயிருக்கு. டெட் எவ்வளவுனா 76 கோடி வச்சிருக்காங்க, 76.9 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 128 கோடியா இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 1236 கோடி. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் 199, லோவஸ்ட் பிரைஸ் 129, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 149. இந்த 3 கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுல மொரட்டு கம்பெனி ONGC. ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த 3 கம்பெனிக்குமே ஈக்குவலான வாய்ப்புகள் இருக்கு. எதுல வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதுல நல்ல லாபம் பார்க்கறதுக்கு 3 கம்பெனிக்குமே சமமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுல வாய்ப்புகள் இருந்தாலும் இதுல பாதிப்படையக்கூடிய கம்பெனியா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ONGC இருக்கு. ஏன்னா ONGC வந்து ஈரான்ல, எஜிப்துல எல்லாம் பிளான்ட் வச்சிருக்காங்க. ஓகேவா, அதுல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது பெரிய அளவுல அடிவிடும் அந்த கம்பெனிக்கு. ஸோ அதனாலதான் மார்க்கெட் வந்து இந்த கம்பெனிக்கு இன்னும் சரியான பிரைஸை கொடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், இப்போ நிஃப்டி வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு. 385 பாயிண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து க்ளோஸ் ஆச்சு, செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் ஆச்சு. ஸோ 24,480 அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. இந்த 24,480 அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல 26,000 ஒரு காலத்துல போயிட்டு இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கே அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஆனா வருத்தப்படாதீங்க, இதை விட பெரிய அடி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மார்க்கெட் நமக்கு சில சைன் எல்லாம் கொடுக்குது, சில சிக்னல் கொடுக்குது. ஸோ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா 23,500 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டமா அது 22,200க்கோ 300க்கோ போறதுக்கு கூட அந்த அளவு கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 21க்கு மேல இருக்கு நிஃப்டியோடைய பிங்கிறது. ஃபர்தரா அது 20க்கு கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 20க்கு கீழே நிஃப்டியோடைய பி போகுது அப்படின்னா மிகப்பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால கரடி குறுக்க வருது, நிஃப்டி வந்து பயங்கரமா கரெக்ட் ஆகுது அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். கொஞ்சம் கூலா இருங்க, நிதானமா இருங்க, பேனிக் ஆகாதீங்க. இந்த வார் டென்ஷன்லாம் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம், முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இதுல எவ்வளவு நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதா இல்லை. ஸோ நான் மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்க பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.